ஐயா வால்மணி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி பேசுகிறேன். ஐயா நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்களுக்கு 2 பொண்டாட்டி மாதிரி கொடுத்தேனா? சரி. ஒரு பொண்டாட்டி 1 மாதத்தோட வாழல உங்ககிட்ட. சரி. உங்கள் பையனுக்கும் மன வாழ்க்கை சரியாம இல்லை இன்னும் இல்லை. திருமண வாழ்க்கை தடைப்படுது. சரி. இப்போ கூலிக்கார மாதிரி வேலைக்கு போறீங்க. வாங்கின கண்ண குடும்பம் வட்டி கட்டு நகைட்டு போட்டோம் இல்ல, அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. முதல் பொண்டாட்டியா உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க முதல் பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி தான் அன்பா இருக்காங்க. இருந்தாலும் சொத்து பத்து அதுவும் அனுபவம் இல்ல, உங்களை விட்டு போயிடுச்சு. எல்லாம் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நம்பி மோசம் போயிட்டீங்க. பங்காளி சொத்துல துரோகம் பண்ணிட்டாங்க. குடும்பமே வந்து போனா தூணி வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. கையில பணம் தங்கல. ஒரு தீய சக்தியால குடும்பம் பாதிக்குது. அதான் செய்விட விஷயங்களும் பயப்படுறீங்க. அதாவது உடம்பு அடிக்கடி பாதிக்குது, மனநிலை பாதிக்குது. குடும்பத்துல வந்து அடிக்கடி சண்டை சர்ச்சை வருது. அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி கிட்டி வந்தா ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை வந்தது. சொல்லுங்கய்யா. ஐயா நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மை உண்மை. இதுல இருந்து மாற்றம் வரணும். எங்க குடும்பம் நிம்மதியா வாழணும். கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும். கையில பணப்பழக்கம் வரணும். வீடு வாசல் கட்டணும். திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் பேரம் பேத்தி பார்க்கணும். சொத்து பத்து பிரச்சனை தீரணும். நிலபுலம் வாங்கணும். வருமானம் பத்தல, சொத்து பத்து இருந்து அது அதிகம் சரியான வருமானம் வருமானது. சொல்லுங்கய்யா. வருமானமே இல்லைங்க. சொத்து பத்து வருமானம் வரல. என்னடா விவசாயம் பண்ணாலும் லாபம் வருமானது, விவசாயத்தில் நஷ்டத்திலே போயுது. தொட்டதெல்லாம் தோல்வி, எடுக்கின்ற காலம் தடை. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது. சொந்த தான் விலகி நிற்குது. ஊரை விட்டு ஒரு நல்லா உன்னால வெற்றி பெற முடியல. கையில பணம் தங்கல. அதாவது கடனுங்க சரி கடனுங்குது. இதே நிலைமை மன எப்படி போக முன்னுக்கு வந்து கேட்க வந்துக்கிறீங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. ஐயா சொல்லுங்க. நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைங்க படக்கூடாது இல்லையா? அது நல்ல தொழில் அமைச்சு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும், சொந்த தொழில லாபம் வரணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அயல்நாட்டு போகணும். யாராவது கேவலம் பார்த்தா நீங்க குடும்பம் வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா சொல்லுங்கய்யா. அதே நேரம் மனசுல ஆசை, அதாவது எந்த ஆசையும் சொல்லி நிறைவேறல உங்களுக்கு. ஏதாவது நிறைவேற்ற சொல்லி ஆயிடல. ஒன்னும் நிறைவேறல. அதாவது நீங்களே ராஜா நீங்களே மந்திரி, உங்க அறிவு கண்டே முன்னுக்கு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. எங்களை ஜோசியரை பார்த்தீங்கன்னா என்னால முன்னுக்கு வந்துக்கலாம். உங்க பையன் நல்ல கவர்மெண்ட் வேலை கட்சிக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாப் கட்சிக்கலாம், அல்லது அயல்நாட்டு போயிருக்கலாம், நல்ல விவசாயத்தில் லாபம் கட்சிக்கலாம். நீங்க யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. யார் பேச்சுனா கேட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டீங்க. அதாவது பல ஜோசியர் எவ்வளவு ஜோசியெல்லாம் பாத்தீங்க, எவ்வளவு பரிகாரம் பண்ணீங்க, எந்த பரிகாரம் வேலை செய்யல, எந்த ஜோசியும் உனக்கு பலன் வரல. என்ன டிவியில பார்த்தோன்னே நான் பரம்பரை ஜோசி இந்த உணர்ந்துட்டு சிவமகா மந்திரம் நவகிரக மந்திரம் மலையாள மாதிரி போய் கைத சாஸ்திரம் சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகன் நாடும் போன்ற மந்திர ஜோதி நூலை எட்டி சித்திரவழி பரம ஜோசினான். நடராஜபத்தின் பாடலை பாடி சித்திரவழி பரம ஜோசினான். நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்கயா. இதுல இருந்து மாற்ற வரணுமா வேணவா? இந்த உலகம் ஏமாத்துல நன்றி கெட்ட உலகம். இத பொதுமக்கள் உணரணும். கொடுத்த பணம் எப்பயும் அந்த உலகத்துல வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வாங்க முடியாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். ஒண்ணு தானமா கொடுத்துடணும், ஒண்ணு கடன் கொடுத்தாலே இந்த பணம் வராது. அதாவது இது ஒரு சாஸ்திர நியதி உண்டு. அந்த காலத்துல
தருமர் பஞ்சபாண்ட தருமர் தான் செய்யற பீமனை போய் அனுப்புறார். குபேரன் என்ன செய்ய நெல்லு போடுறார். என்னடா இவ்வளவு கோடிச்சுனாங்க நெல்லு போய் போடுறாரு பிச்சைக்கார மாதிரி சொல்லிட்டு குபேரனை பார்த்து மனசுல பட்டு நேரம் உள்ள போறார். தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வாரி வைக்கிறார். சாப்பிடுன்றார் பீமனை. சுவாமி அந்த தவற மன்னிச்சிடுங்க, இந்த சாப்பாடு தான் எங்க உணவு, நான் வந்து அகந்தியில பேசிட்டேன் மன்னிச்சுன்னு சொன்னார். சரி உங்க அண்ணன் என்ன ஆச்சா சொல்லுங்க. எங்க அண்ணன் வந்து இந்த நகரை நிர்மாணிக்க போறாரு, எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்றார். அப்படியா, போய் உங்க அண்ணன் கிட்ட போய் கேளு, அதாவது பணம் கொடுக்க சொல்ல வாங்க சொல்ல நான் கேட்டான்றார். தர்மர் சொல்லார், பணம் கொடுக்க சொல்ல ஒரு புள்ள பிறந்தா மாதிரியும் அதை திருப்பி கூட சொல்ல ஒரு புள்ள செத்தா மாதிரி துக்கம் வரும்னு போய் சொல்றாங்க. அந்த காலத்திலேயே அது மாதிரி உண்டு. பணம் கொடுக்க சொல்ல ஒரு வாங்குற மாதிரி அவர் மகிழ்ச்சியா வாழ்வான். ஐயா நீதான் தெய்வம், நீதான் உயிர், ஐயா நீதான் குடும்பத்தை விளக்குன, என் குடும்பத்தை மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், என் பிள்ளைங்களுக்கு நான் வீடு அமைச்சு கொடுத்தேன், நான் பிரச்சனையும் மாட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தீங்க, நீதான் தெய்வம், ஆபத்தான நேரத்தை நீ பணம் கொடுத்துட்டீங்க, உன் நன்றியை மறக்க மாட்டேன்னுவான். அப்புறம் ஃப்ராட் வேலை காமிப்பான். சும்மா பணம் நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், உனக்கு பணம் எப்படியா தர முடியும், அந்த சொத்து வித்தா தரேன், அதை வாங்கின தரேன், இதை வாங்கின தரேன், சம்பாதிச்சா தரேன், ஏதாவது சாக்கு போக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? கிருஷ்ணா, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். பணம் வாங்க சொல்ல ஒரு புள்ள பிறந்த மாதிரி, ஒரு பணம் திருப்பி கொடுக்க சொல்ல புள்ள செத்த மாதிரி எவ்வளவு துக்கம் வருமோ அது மாதிரி துக்கம் கொடுக்க மாட்டான் மனுஷன். அதான் இனிமேலாவது இந்த நிகழ்ச்சி பாக்குற இனிமேலாவது இதை திருந்தி வாழுங்க. இது வந்து பவன் இனிமேலாவது உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அதாவது நான் எதுக்காக சொல்றேன், நான் கடைபிடித்தேன்னு கேட்பா சுட்டி கொண்டிருப்பா, நான் வரல, நான் நல்ல சொன்ன மக்கள் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதாவது அதனால போய் சேர்ந்துட்டா, நான் நல்லதான் சொல்லுவேன், நல்ல பழமொழிகள் நல்ல வழிமொழிகள் சொல்லுவேன். உங்க பசங்களுக்காக நீ சேர்த்து வைங்க, உங்க பிள்ளைங்களை செய்ய கூட போதுங்க, உதவி பண்ணுங்க. அதாவது தாய் தந்தை கவனிங்க, உங்களுக்கு பிற்காலத்தில் சொத்து பத்து சேர்த்து வச்சீங்க, அந்த வருமானத்தை கொண்டு நீங்க முன்னுக்கு வர பாருங்க. கடினமா நீங்க கடினமா உழைச்சி அத்தனை ஆண்டுகள் உங்க உழைப்ப ஒரு செகண்ட்ல எழுந்துறீங்க, ஒரு நிமிஷத்துல அடுத்த கொடுத்து ஏமாந்துறீங்க. உங்க உழைப்பு மொத்தம் போயிடுச்சு. இப்போ எவ்வளவு நாள் உழைப்பு மொத்தம் போயிடுச்சு இல்லையா? அதுதான் நம்ம ஜோசிட்ட ஆலோசனை கேட்கணும். இது மட்டும் இல்ல, உங்க வளர்ச்சிக்கான ஆலோசனை ஜோசியத்தை கேட்கணும். அப்பதான் உங்க எதிர்காலம் சிறப்படையும். நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நல்லது நடக்கிற மாதிரி பண்ணி தர போதுமா? நான் சொல்றதுல கரெக்டா தப்பா? தப்பு இல்ல, 100 உண்மைதானே? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன வாங்க கோயம்புத்தூர் அடுத்த மாசம் 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலை இலாஜ் வந்து பாருங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வருவேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.